3 இந்த 3ஆம் எண்ல பிறந்தவங்க, இதனோட கூட்டு எண்ல பிறந்தவங்களுக்குமே அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அவங்க லைஃப் லாங் இந்தந்த குணங்களோட இருப்பாங்கன்னா, அது என்ன குணமா இருக்குங்க சார்? 3 அப்படிங்கிறது வந்து ரொம்ப தன்மையானவர்கள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், மற்றவர்கள் சொல்வதை மதிக்கக்கூடியவர்கள், முக்கியமாக பெரியவர்கள் வீட்ல வந்து அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் எண்காரர்களாக இருப்பாங்க. இவங்க ஃப்யூச்சர்ல இந்தந்த விஷயங்கள் அவங்க தப்பு செய்வாங்க. இல்ல அவங்க குணத்திலே இது இருக்கும் அப்படின்னா, அடுத்தவர்களை முன்னேற்றி அழகு பார்ப்பவர்கள், அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அழகு பார்ப்பவர்கள். பட் இவங்க வந்து தன்னுடைய முன்னேற்றத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாரி பொதுவாகவே இவங்களுடைய குணாதிசயத்திற்கு இவங்களுடைய எண்கள் வந்து மெதுவாக முன்னேற்றம். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் அவங்க லைஃப் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கும். ஒரு தொழில் இல்ல வேலை இப்படி தேர்ந்தெடுக்கும்போது அவங்களுக்கு எந்த துறை நல்லா இருக்குங்க சார்? அவங்க ஒரு ஜாப்ல நிச்சயம் தன்னுடைய டேலண்ட்டை காமிச்சு அடுத்த நிலைக்கு உயருவாங்க. அதில் நல்லா ஹிட் ஆவாங்க. பிஸ்னஸ் லைனை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய நேம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் லைன்லேயும் ஹிட் ஆக முடியும். பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு திருமணமாக இருக்கலாம், இல்லை தொழில் சார்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது எந்த எண்ணில் இருக்கவங்கள தேர்ந்தெடுக்கலாங்க சார்? ஒரு 3ஆம் எண்காரர் இன்னொரு 3ஆம் எண்காரரை தாராளமாக காதலித்தோ அல்லது மனம் விரும்பி திருமணம் செய்து கொள்ளலாம். அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பாங்க. இதே ஒரு சில தேதிகளுக்கு பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட எழுதுப்பார் நம்பர் சயின்ஸ் அனலிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ ஒவ்வொரு நம்பருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில் இப்போ நம்பர் 3 இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க, இதனோட கூட்டு எண்ணில் பிறந்தவங்களுக்குமே அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அவங்க லைஃப் லாங் இந்தந்த குணங்களோட இருப்பாங்கன்னா, அது என்ன குணமா இருக்குங்க சார்? 3 அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக குருவை குறிக்கும். குருவுக்கான தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இயற்கையாகவே வெளிப்படும். அப்போ இந்த 3ஆம் தேதியில் பிறப்பவர்கள் அப்படின்னா தேதி 3 மாத்திரம்னு எடுத்துக்கக்கூடாது. 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறப்பவர்கள் அனைவருமே அந்த குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் தான் எண்கணித ரீதியாக. இதில் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் 3 வந்தாலுமே அவர்களுமே குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் தான். அப்போ பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கும்போது நான் எப்போதுமே சொல்லுவேன், அந்த இயரை வந்து 4 எண்களாக போட்டுக்கணும் நீங்கள். இப்போ 2025னா வெறும் 25 இப்போ ஒரு குழந்தை வந்து 12/4/2025 பிறந்திருக்குன்னா 12/4/2025ங்கிறத அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையிலையும் 3 வந்தால் தான் அந்த 3ஆம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். இது யார் வேணாலும் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் 3 வருதோ அவர்களுமே இந்த குணநலன்களை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற பேசிஸில் இப்போ நான் சொல்ல போகிறேன். 3 அப்படிங்கிறது வந்து ரொம்ப தன்மையானவர்கள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், மற்றவர்கள் சொல்வதை மதிக்கக்கூடியவர்கள், முக்கியமாக பெரியவர்கள் வீட்ல வந்து அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் எண்காரர்களாக இருப்பாங்க. இவங்க ஃப்யூச்சர்ல அவங்களுடைய குணநலன்களின் வெளிப்பாடாக இவர்களுமே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட தான் தேர்ந்தே எடுப்பாங்க. ஒரு டீச்சராவோ, டியூட்டராவோ, ட்ரெய்னராவோ இப்படி தான் அவங்க தேர்ந்தே எடுப்பாங்க. ஏன்னா, அது அவங்களுடைய அடிப்படை கேரக்டராவே இருக்கும். அதே மாரி 3ஆம் எண்ணிற்கு இன்னொரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, தே ஆர் வெரி குட் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வாய தொறந்தாலே வந்து திட்டுறதுக்கோ, அல்லது உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கோ இருக்கும். பட் 3ஆம் எண்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்யூசிவா, ஹர்ட் பண்ற மாரி சொல்ல மாட்டாங்க. நெகட்டிவா பேசுறத தவிர்ப்பாங்க. ஆனா தங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் குடுத்து அவங்கள வந்து உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது 3ஆம் எண்காரர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். இந்த 3ஆம் எண்காரங்களுடைய நெகட்டிவ் சைன் ஒண்ணு இருக்குல்லங்க சார். அவங்களுக்கு ஒரு இந்த விஷயங்கள மாத்திக்கணும். இந்தந்த விஷயங்கள் அவங்க தப்பு செய்வாங்க. இல்ல அவங்க குணத்திலே இது இருக்கும் அப்படின்னா, அது எந்த விஷயமா இருக்கும்? எதன் அடிப்படையில அத மாத்திக்கணுங்க சார்? 3ங்கிறது வந்து நான் இப்ப எப்படி ட்ரெய்னர், டியூட்டர் அப்படின்னு சொல்றேனோ, அது சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும். இவர்கள் மற்றவர்களை ஏற்றி விடக்கூடிய ஏணியாக இருப்பாங்க. தங்கள பொறுத்த அளவுக்கு பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மெட்டீரியலிஸ்டிக் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம், ஒவ்வொருத்தரும் தான் முன்னேறணுங்கிறதுக்காக எந்த நிலைக்கு வேணாலும் இறங்கி அடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் ஹங்கர்ங்கிறது, அக்ரெசிவ்னஸ்ங்கிறது கம்மியா தான் இருக்கும். அடுத்தவர்களை முன்னேற்றி அழகு பார்ப்பவர்கள், அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அழகு பார்ப்பவர்கள்.
பட் இவங்க வந்து தன்னுடைய முன்னேற்றத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாரி பொதுவாகவே இவங்களுடைய குணாதிசயத்திற்கு இவங்களுடைய எண்கள் வந்து மெதுவா தான் முன்னேற்றம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் அவங்க லைஃப் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கும். அந்த கிராஃப் வந்து வேகமா போகாது. இப்போ 1ஆம் எண்ணோ, 6ஆம் எண்ணோ, 5ஆம் எண்ணோ குயிக்கா டெவலப் ஆகி போகணுங்கிற அந்த முயற்சி இருக்கும். பட் இவங்க இதில கிராஃப் போட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டா போயிட்டுருக்கும். அது வந்து தவிர்க்கணும். அது வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தங்கள துரிதப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில வந்து நம்ம ஸ்லோவா இருந்தோம்னா, நம்மள தள்ளி விட்டுட்டு போறதுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் ரெடியா இருப்பாங்க. அப்ப அதில இவங்க மாட்டிக்குவாங்க அந்த சுழல்ல. அதனால இவர்கள் வந்து இந்த சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமானவர்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்த பாயிண்ட்ஸ் வச்சே தெரிஞ்சிருக்கும். ஒரு மோட்டிவேட்டர்ஸா இருப்பாங்க, ட்ரெய்னர்ஸா இருப்பாங்க. அப்ப இவங்கலாம் தான் ஃபோர் ஃப்ரண்ட்ல வரணும். முன்னாடி வரணும், ஜெயிக்கணும். அப்ப இவங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு அவங்க வந்து தங்களுடைய குணநலன்களை மீறி அவங்க இன்னும் கொஞ்சம் துரிதமாக அ எடுத்து வைக்கணும். ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். இந்த 3ஆம் எண்ல பிறந்தவங்களுக்கு ஒரு தொழில் இல்ல வேலை இப்படி தேர்ந்தெடுக்கும்போது அவங்களுக்கு எந்த துறை நல்லா இருக்குங்க சார்? 3ஆம் எண்ணை பொறுத்தவரைக்கும், அவங்க வந்து முடிந்தவரை ஒரு ஜாப் கோயரா இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க வந்து ஒரு பிசினஸுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். அந்த அக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிறது இருக்கிறவங்க பிசினஸ் லைன்ல ஷைன் ஆவாங்க. இப்ப இவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்லயே ஒரு 5ஓ, 6ஓ, 1ஆம் எண்ணோ இருந்துச்சுன்னா, அவங்க பிசினஸ் லைன்ல கொஞ்சமாச்சும் ஜெயிப்பாங்க. இல்ல பிறந்த தேதியின் கூட்டு எண்லயுமே 3ஆம் எண் தான் இருக்குன்னா, தயவு கூர்ந்து அவங்க பிசினஸ் லைன தேர்ந்தெடுக்காமல் இருப்பது நல்லது. அவங்க ஒரு ஜாப்ல நிச்சயம் தன்னுடைய டேலண்ட்ட காமிச்சு அடுத்த நிலைக்கு உயருவாங்க. அதுல நல்லா ஹிட் ஆவாங்க. பிசினஸ் லைன பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய நேம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா பிசினஸ் லைன்லயும் ஹிட் ஆக முடியும். பட் அதுவுமே ஒரு ட்ரெய்னிங் அகாடமி மாரி, அடுத்தவர்களை உருவாக்கக்கூடிய மனிதவள மேலாண்மைக்கான ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றது, மோட்டிவேஷன் ட்ரெய்னிங் கண்டக்ட் பண்றது, இது மாரி லைன்ல அவங்க வந்து ஒரு பிசினஸ் டைக்கூனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்குமே அவங்களுடைய நேம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த புரோகிராம பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய பிறந்த தேதியும், பெயரும் கீழ தெரிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பிச்சு வச்சாங்கன்னா, அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையாங்கிற இலவச பொது பலன்கள நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சு வைப்பேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணுங்கிற தகவல்களையும் நான் அதில சொல்லிர்றேன். இப்ப இந்த 3ஆம் எண்ல பிறந்தவங்களுடைய ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு திருமணமா இருக்கலாம், இல்ல தொழில் சார்ந்தா இருக்கலாம். இந்த பார்ட்னர தேர்ந்தெடுக்கும்போது எந்த எண்ல இருக்கவங்கள தேர்ந்தெடுக்கலாங்க சார்? ஒரு 3ஆம் எண்காரர் இன்னொரு 3ஆம் எண்காரரை தாராளமாக காதலித்தோ அல்லது மனம் விரும்பி திருமணம் செய்து கொள்ளலாம். அது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர் மாரி இருப்பாங்க. இதே ஒரு சில தேதிகளுக்கு என்னால அப்படி சொல்ல முடியல. இதற்கு முந்தி நம்ம சேனல்ல பேசின ஒரு 1ஆம் எண்ணுக்கோ, 2ஆம் எண்ணுக்கோ என்னால அந்த மாரி சொல்ல முடியல. பட் ஒரு 3ஆம் எண்காரர் இன்னொரு 3ஆம் எண்காரரை திருமணம் செய்யலாம். அதாவது 3, 12, 21, 30 தேதிகள்ல பிறந்தவர்கள், அதே செட் ஆஃப் இன்னொரு டேட் ஆஃப் பர்த்ல பிறந்த தன்னுடைய பேர தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக 5ஆம் எண் 5, 14, 23 தேதிகள்ல பிறந்தவர்களை அவங்க திருமணம் செய்யலாம். இதெல்லாம் நல்ல பேரா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப இந்த 3ஆம் எண்ல பிறந்தவங்க வந்து சார் லைஃப்ல வந்து ஒரு துரிதமா ஜெயிக்கணும். ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே நான் செட்டில் ஆயிரணும்னு ஆசைப்படுறவங்க நெறைய பேர் இருக்காங்க சார். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நம்ம டிப்ஸ் குடுத்தா அவங்கள அந்த அளவுக்கு ஒரு சீக்கிரமா வெற்றி அடைய வைக்க முடியுங்க சார்? பொதுவாகவே 3ஆம் எண்காரர்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஆவல்ங்கிறது இருக்கும். ஏன்னா, இவர்களிடம் கற்றுக்கொண்ட இவர்களுடைய சபார்டினேட்ஸ், இவர்களுடைய சிஷ்யர்கள்லாம் வேகமா முன்னேறுவாங்க. ஆனா, இவங்க அத வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க. ஆனா, அந்த ஆவல் மட்டும் இருக்கும். ஆசை மட்டும் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு ஏன் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் இருந்தே இவங்க லைஃப்ல இவங்க வந்து இன்னைக்கு என்ன அட்வான்ஸ்டா என்ன இருக்கு? இன்னோவேட்டிவா என்ன இருக்கு? அதுக்கு இவங்கள தன்னைய தயார்படுத்திக்கணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு மாரி அ இது இருந்தா போதும். இவ்வளவு இருந்தா போதும். இத நான் திறம்பட செய்தா போதும். அப்படிங்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. போதும் என்ற குணமே பொன் செய்யும் மருந்துங்கிற பழமொழியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காலத்துக்கு அது செட் ஆவாது அப்படிங்கிறதுனால, அட்வான்ஸ்டா என்ன பண்ணணுமோ, அத அவங்க செய்துகிட்டே இருக்கணும். இவங்களுடைய சுறுசுறுப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளணும். இவங்கள வந்து இந்த அஃபர்மேஷன்ஸு, அந்த ட்ரீம் செட்டிங்கு இதெல்லாம் மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்திருப்பாங்க. ஆனா, இவங்க செய்திருக்க மாட்டாங்க. அத அவங்களுக்கு அவங்க செய்துக்கணும். நெறைய கற்றுணர்ந்தவர்கள். இவங்க வந்து நெறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள தன்னுடைய லைஃப்க்கு இவங்க அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப குயிக்கா வந்து இவங்க லைஃப்ல டெவலப் ஆயிடுவாங்க. உண்மையிலேயே சொன்னா, இவர்கள்ட்ட கத்துக்கிட்டு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சு வந்திருப்பாங்க இல்லையா?
அவங்கள மிஞ்சி வித்தின் அவங்க வந்து தன்னுடைய சிஷ்யன் ஜெயிப்பதற்கு 1 வருட காலம் எடுத்தா, இவங்க 6 மாசத்திலேயே அத தாண்டி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க. அத பண்ணாலே போதுமானது. இப்ப நம்ம 3ஆம் எண்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும்னு அனைத்து விஷயங்களுமே பேசணுங்க சார். கண்டிப்பா நம்ம நேயருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.